ஜனநாயகனோட ஆடியோ லான்ச்ச கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். தளபதியோட குட்டி ஸ்டோரிய கேட்கக்கூடிய நாட்களும் வந்துருச்சு. கடைசியா ஒரு குட்டி ஆடியோ லான்ச்சோட டிக்கெட்டும் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. இந்த ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் சும்மா தளபதியோட திருவிழாவா தாங்க இருக்க போகுது. தளபதியோட இந்த கடைசி ஆடியோ லான்ச்சுக்கு தல வருவாரா அப்படின்றது தெரியல. ஆனா தனுஷ் வராரு அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவரோட டீம்லயே பேச்சுவார்த்தைகள்லாம் எழுதிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம தளபதி இந்த அரசியலை பற்றி கண்டிப்பா பேசுவாரு. படத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை மறைமுகமாக விளாசுவாரு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதன் பிறகு சினிமாவுல நடிப்பாரா என்பதை இந்த இடத்துல கண்டிப்பா சொல்லுவாரு அப்படின்னா உடனே 2026ல நடிக்க மாட்டாரு. 2028 இல்ல 29 அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா தளபதி சினிமாவுல இல்லாதது திரையுலகத்திற்கு எவ்வளவு பெரிய பாதிப்புன்றது தியேட்டர் உரிமையாளர்கள் சொல்றப்ப நல்லாவே புரியுது. ஆனா இதுக்காக சினிமாவெல்லாம் தொடர முடியாது. ஏன்னா அரசியல் ஆலமரத்தையே சாய்க்க போறோம். இந்த தமிழ் சினிமாவுக்கு ஹிட், பிளாப், பிளாக் பஸ்டர்னு எல்லா ரகத்திலையும் படங்களை கொடுத்துட்டாரு. அவர் பேசாத சமூக பிரச்சனைகளும் இல்ல, அரசியலும் இல்ல. அவரோட படங்களே சமுதாயத்திற்கு தேவையான படங்கள் தானே. உடனே இந்த லியோவெல்லாம் இருக்காதீங்க, அது வேற ஜானரு. நான் பேசிக்க இந்த கத்தி, மெர்சல், துப்பாக்கி, சர்க்கார், தமிழன் போன்ற படங்களை சொல்றேன். அதே போல பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு லெவல கிராஸ் பண்ணியாச்சு. ரீ ரிலீஸ்ல கூட கில்லி பாக்ஸ் ஆபீஸ படையப்பாவால நெருங்க கூட முடியல. ஓகே गाइस, சினிமாவுல இருந்து தளபதி விலகுறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இந்த கடைசி படத்தோட கடைசி ஆடியோ லான்ச்ச தரமா செலிப்ரேட் பண்ணனும். சி தமிழ்ல இந்த ஆடியோ லான்ச்ச லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்களா இல்ல மறுநாள் சண்டே அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்களா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. 2 டேஸ்ல தெரிஞ்சிரும். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. அப்புறம் 1000 ஸ்பீச் இருந்தாலும் இந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் தாங்க தனி ஸ்பெஷலே. வேற லெவல். இந்த வீடியோக்கு கீழே ஜனநாயகனோட ஸ்பீச்சுக்கு வெயிட்டிங் அப்படின்றதோட தளபதி என்ன பேச போறாருன்னு நீங்க எதுக்கு எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார்.